கொலு டூர் தான் பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே கொலுவில் பிள்ளையார் தான் வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் பட்டி பிள்ளையார், அது மாதிரி ஜோசியை பார்க்குறவங்க, அது மாதிரி இங்கே ஃபுல்லாக பிள்ளையாரே வச்சிட்டோம். இந்த வருஷத்துக்கான டீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோவில் நானாக என் கையால் செஞ்ச மீனாட்சி அம்மன் கோவில் தான் இந்த வருஷம் டீமு. தங்க 4 கோபுரம் இருக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலில், மெயின் 4 கோபுரம். அண்டு உள்ளே தங்க கோபுரத்தில் மீனாட்சி அம்மன் இருப்பாங்க. அண்ட் முன்னாடி பார்த்திங்கன்னா பிள்ளையார், அடுத்து தெப்பம் இருக்கும் மீனாட்சி அம்மன் கோவில். அதே மாதிரி சிவலிங்கம் இருக்கும். அடுத்து 4 கோபுரம். அடுத்து விபூதி பிள்ளையார்னு அங்கே விபூதி பிள்ளையார்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்கள் செட்டு வச்சுருக்கோம். இந்த 6 இதுவும் சேர்ந்து ஒரு முருகன் காட்டுறதுக்கு தான் நடுவில் நான் ஒரு முருகனை வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கல்யாணம் செட்டு. அடுத்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்கள நாட்டுக்கோட்டை செட்டியார், நாட்டுக்கோட்டை ஆச்சி சொல்லுவாங்க. இவங்க மளிகை கடை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே மேல் படிக்க போனோம்னா மீனாட்சி அம்மன், வராகி அம்மன், மேல்மருவத்தூர் அம்மன், கிருஷ்ணர், பாலாம்பிகை, கோமாதா கோவில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிவன். அடுத்து மீனாட்சி அம்மன் இதில் இருக்க மாதிரி இதில் இருக்க மாதிரி லிங்கத்தில் இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் அந்த வராகி அம்மன் திரும்பியும் அது என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த வருஷம். அடுத்து காமாட்சி அம்மன். அப்படியே நெக்ஸ்ட்டு படிக்க வந்தோம்னா ராமர் பட்டாபிஷேகம், அடுத்து காலபைரவர், கிருஷ்ணர், அதுக்கப்புறம் பெரியாழ்வார், ஆண்டாள், ஹனுமான். அந்த சைடு பார்த்திங்கன்னா கருடர். இவங்க இது என்னென்னா ஆண்டாள் கோவிலில் இருக்க செட்டப்பு. பள்ளிக்கொண்ட பெருமாள் ஆண்டாள் கோவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் பள்ளிக்கொண்ட பெருமாள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருகரும் ஔவையாரும் இந்த நாவல் பழத்துக்கு சொல்லுவாங்கள்ல அது. அடுத்து பார்த்திங்கன்னா வாசுதேவர் கிருஷ்ணனை தூக்கிட்டு போவார்ல அந்த இது. அடுத்து பிள்ளையார் லிங்கத்தை பிடிச்சிருக்க மாதிரி. அடுத்து ஒரு சிங்கம், அடுத்து பெரிய கிருஷ்ணர், அதுக்கப்புறம் ராமர் பட்டாபிஷேகம். அடுத்து தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்கள்ல. இது பிரகானந்தன். இது அவங்க அப்பா. அடுத்து அப்படியே பார்த்தோம்னா நரசிம்மர். அடுத்து பிள்ளையார், அகைன் பிள்ளையார். இது கும்பகர்ணன். இவர் நல்லா 6 மாதம் நல்லா தூங்கிடுவார். நல்லா 6 மாதம் வாய் நிறைய சாப்பிட்ருவார். ஏதாவது போருக்கு எழுப்பணுமா இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், ஒருத்தவர் அங்கே காது கிட்ட உட்காந்து ட்ரம்ஸ் அடிக்கிறாரு, இன்னொருத்தவர் இங்கே ஜிங்கி அடிச்சிட்ருக்காரு, ஒருத்தவர் மேலே ஏறி நிற்கிறாரு செய்கிறான். எந்திரிக்கவே மாட்டேன், நல்லா படித்து தூங்குறாரு. அடுத்து சங்கில் பிள்ளையார் மாதிரி. அடுத்து ராகவேந்திரன். இவர் வள்ளலார். அடுத்து பார்த்திங்கன்னா சீமந்தம் செட் இருக்குது. அதுக்கப்புறம் பிள்ளையார் குதிரையில் போகிற மாதிரி. அடுத்து கோமாளி இருக்கார். அடுத்து கிருஷ்ணர். அதே மாதிரி 2 சைடுமே நான் யானை வச்சுருக்கேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா அம்மன். இந்த அம்மன் ஃபுல்லாகவே நான் தான் செட் பண்ணேன். இது ஃபுல்லாக கிராமம் செட்டப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுற இடம். நெல் வளையதுக்காக எட்டி பார்த்துட்ருக்கார் இவர். அடுத்து இங்கே கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கதை பேசிகிட்ருக்காங்க 2 ஆன்ட்டிஸ். இன்னொரு ஆன்ட்டி கதை பேச ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்காங்க. அடுத்து மாட்டு வண்டியில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாடுக்கு வைக்கோல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வீடு, பெரிய வீடு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபுல்லாக வீடியோஸ் இருக்கும். 2 பசங்க பேசிட்டு விளையாண்டுருக்காங்க. இவங்க திங்ஸை விற்க வராங்க. இவர் வீட்டுக்கு இதை நெல் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு ஆன்ட்டி அதான் திரும்பி தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க.
அடுத்து குறவன் குறத்தி. குறவன் குறத்தி எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க, எந்த ஊரில் வேணா இருப்பாங்க. உங்கள் வீடு இல்லை, மாறி மாறி. இவங்க வந்து வேஷம் போட்டு வருவாங்கள்ல, அவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக சந்தை, மார்க்கெட். இங்கே பார்த்திங்கன்னா அந்த மண்பானை செய்வாங்கள்ல அவங்க, இங்கே ஒரு பொண்ணு வாங்கிட்டுருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வளையல் கடை, சாரீ கடை அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து இல்லை இது கம்மி பண்ணி கொடுங்க, இல்லை ஜாஸ்தியாக இருக்குது, அப்படி வந்து பல விலை பேசி வாங்கிட்டுருக்காங்க. இங்கே வந்து ஒரு குட்டி ஹோட்டல் மாதிரி. இவர் தான் சர்வர் மேன். இதுதான் ஹோட்டலு. இங்கே ஃபேன் வச்சுருக்காங்க, இவரோட வீடு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க் செட்டப்பு. இங்கே பார்த்திங்கன்னா ஊஞ்சல், அந்த கடைசியில் கிணறு, இந்த மாதிரி இந்த கடைசிலையும் கிணறு. அடுத்து பறவை இது மாதிரி. இங்கே வந்து பசங்க ஏறி உட்காந்து விளாட்ற பொம்மை இருக்கும்ல அது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க் செட்டப். அப்படியே இந்த பாலம் ஏறி இறங்கினோம்னா சிட்டி ஸ்டார்ட் ஆயிடும். இங்கே பார்த்திங்கன்னா பெரிய அப்பார்ட்மெண்ட். இதோட இந்த குட்டி கிராமம் முடிஞ்சிருச்சு. இன்னொன்று, இந்த கொள்ளையில் யாரெல்லாம் புதுசாக வந்தாங்கன்னா சொல்லவே இல்லை, இப்போ சொல்கிறேன். இந்த கும்பக்கண்ணன் புதுசாக வந்திருக்காரு, இந்த பிள்ளையார் புதுசாக வந்திருக்காரு, அதே மாதிரி அங்கே சங்கு பிள்ளையார் புதுசாக வந்திருக்காரு. அண்டு வாசுதேவர் கிருஷ்ணர் அவங்க புதுசு. வேறு வராகி அம்மன் புதுசு, அந்த வராகி அம்மன் புதுசு. அவள் தான் படியிலே இதெல்லாம் தான் புதுசு. மீனாட்சி அம்மன் வந்து ஆல்ரெடி இருந்தது, நான் புதுசாக அதே கோபுரம் செஞ்சு அதை புதுசாக்கியிருக்கேன்னு இல்லை, இப்போ தான் நான் செஞ்சுருக்கேன். என் ஐடியா படி நான் செஞ்சேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பெரிய வீடு, அதே மாதிரி இங்கே குட்டி குட்டி மனுஷங்க இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் புதுசு. அதே மாதிரி இவங்க இந்த வீடு புதுசு. அதே மாதிரி குறவன் குறத்தி இந்த தடவை புதுசு, புது உறவு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி பானை செய்கிறவர் இது புதுசு தான். அதே மாதிரி இது புதுசு தான், இதுவும் புதுசு. இது அப்பார்ட்மெண்ட் புதுசு. மிச்சத்தெல்லாம் நாங்கள் மயிலாப்பூர் போகும்போது வாங்கினது. அதான் இதுதான் எங்களோட குட்டிக்கு ஒரு சிம்பிளாக க்யூட்டாக வச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே நம்ம இதை விட இன்னும் கிராண்டாக பண்ணலாம். இயர் 2 நம்ம கூடிக்கிட்டே நல்லா கிராண்டாக பண்ணலாம். ஓகே, பாய்.